வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கவுண்டட் கிளைம் அப்படிங்கிற தலைப்பை பயிற்சியா பார்க்க போறோம். சோ டிஸ்கவுண்டட் கிளைம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பாலிசி மெச்சூரிட்டி ஆகுது. அந்த மெச்சூரிட்டி ஆகிற தேதியில இருந்து 1 இயர்க்குள்ள அட்வான்ஸா பணம் வேணும்னா அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் தான் டிஸ்கவுண்டட் கிளைம் சொல்றது. அட்வான்ஸா வாங்குறது 1 இயர்க்குள்ள. சோ இது எல்லா பிளானுக்கும் அப்ளிகபிள் ஆகாது. சில பிளானுக்கு இது பொருந்தாது. பட் என்னென்ன பிளானுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிளைம் எலிஜிபிலிட்டி இருக்கோ தாராளமா அந்த பிளான்ஸ்க்கு எல்லாமே நீங்க டிஸ்கவுண்ட் கிளைம் அப்ளை பண்ணி வாங்கலாம். சரி, இது வாங்குறப்ப என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, எப்பவுமே சரண்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம். அந்த சரண்டர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அடிஷனலா ஒரு லெட்டர் வச்சு கொடுக்குறோம். அந்த லெட்டர்ல எனக்கு இந்த அமௌண்ட் அட்வான்ஸா வேணும், டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர், ரெக்வஸ்ட் லெட்டர் கஸ்டமர் எல்ஐசிக்கு எழுதுற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வச்சு இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தோம். நம்ம அந்த பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். மெச்சூரிட்டி அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் போய் சேர்ந்துடும். சோ இதுதான் ப்ரொசீஜர். இன்னொன்னு இந்த டிஸ்கவுண்ட் கிளைம் 1 மந்த்க்குள்ள பண்ண வேண்டாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் தேவையில்லாம சார்ஜ் பண்ணுவாங்க. சோ 1 மந்த் முன்னாடி எப்பனா நீங்க பண்ணிக்க. மெச்சூரிட்டி டேட் 1 மந்த் பிஃபோர் எப்பனா பண்ணிக்க. 1 மந்த்க்குள்ள அட்லீஸ்ட் மெச்சூரிட்டி டேட்லயே நம்ம பணத்தை வாங்கிக்கலாம். சோ இது தெரிஞ்சுக்கங்க. இது டிஸ்கவுண்ட் கிளைம்ங்கிறது இன்னொரு வார்த்தை என்ன சொல்றோம்னா, மெச்சூரிட்டி கிளைம் பை டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ நம்ம அனிமோலுக்கு ஒரு ஷார்ட் மோட்டிவேஷன் வீடியோ சாங் பாருங்க. சோ இந்த மோட்டிவேஷனல் வீடியோ சாங்ல வர பாடல் வரிகள் ஒவ்வொரு முகவர்களுக்கும் பொருந்தும். சோ வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ தோல்வியை மட்டும் நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. யாருடனும் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. எனவே உங்கள் வெற்றிக்கான வழிகளை மட்டும் தேடி உழைத்தால் வெற்றி நிச்சயம். எனது அனைவரும் வெற்றி பெற வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி.